ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை அர்ஜுன விஷாத யோகத்தில் 42வது ஸ்லோகம். சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாஹ. வர்ணசங்கரம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாகும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். நாம் விஸ்தாரமாக வர்ணசங்கரத்தை பற்றி பேசிட்டோம். வர்ண தர்மத்தை பேசினோம். அதனால் மன ஒழுக்கம் எப்படி ஏற்படுறது, மனசனுடைய பக்குவம் எப்படி அப்படிங்கிறத பற்றியும் பேசினோம். இது இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது தான் வர்ணசங்கரம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த வர்ணசங்கரம் அப்படிங்கிறது இங்கேயே இருக்கக்கூடிய நரகம். தனி மனிதனுக்கு நிம்மதி இல்லை, சமூகத்தில் நம்பிக்கை இல்லை, யார் மேலே பிடுங்கி அடித்து திருடி போவான் அப்படிங்கிறது தெரியல, யாரையும் நம்ப முடியல, எல்லாருமே பொய் பேசிண்டு எல்லாரும் துரோகம் செய்பவர்கள் அப்படின்னு சொன்னால் நரகம்னு தனியாக ஒன்று கிடையாது. இதே தான் நரகம். இந்த வாழ்க்கையே நரகமாயிடும். சங்கரோ நரகாயைவ. அந்த நரகம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் குலக்னானாம். இந்த குலத்தையே இப்போ நான் ஹே கிருஷ்ணா, நான் இப்போ குலக்ஷயம் பண்ண போகிறேனே இந்த யுத்தத்தினால, இப்போ நான் சொன்ன மொத்த சமூக கேடும் என் தலையில தான் விழும், நான் தான் குலநாசம் பண்ணினேன்னு ஆயிடும். அந்த பாப்பத்தை நான் பண்ண விரும்பவில்லை. குலஸ்யச்ச. அது மட்டும் இல்லை, நான் எந்தெந்த குலத்தை அழிக்கிறேனோ அந்தந்த குலமே கெடும். அந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் கெடுவார்கள், குழந்தைகள் கெடுவார்கள். குலத்துக்கும் பாப்பம், குலத்தை கொன்ற எனக்கும் பாப்பம். குலஸ்யச்ச தோஷைரேதை குலக்னானாம் வர்ணசங்கரகாரகைன்னு மேலே பேச போகிறார். இதில் இந்த ஸ்லோகத்தில் உத்தரார்த்தத்தில் அவர் சொல்கிறது பதந்தி பிதரோ ஹ்யேஷாம். இப்படி பண்ணுறதுனால இந்த லோகத்தில் வர பிரச்சனை மட்டும் இல்லை, பரலோகத்தில் இந்த குடும்பத்தை நினச்சி இந்த குடும்பம் தனக்காக எள்ளும் தண்ணியும் விடும், இந்த குடும்பம் நமக்காக பிண்டங்கள் கொடுக்கும்னு நினச்சிண்டு அதை எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய பிதர்களுக்கு லுப்த பிண்ட உதகக்கிரியாக, பிண்டங்களோ ஜலங்களோ எள்ளும் தண்ணியும் இந்த சிராத்தங்கள் இதெல்லாம் பண்ணாமல் போக குடும்பம் சிதைந்து விட்டால் பிதர்களுக்கு ஏது வம்சம்? அப்போ பிதர்கள் எல்லாரும் இந்த லோகத்தில் அப்படியே கனெக்ட் பண்ணுறார். வெறும் இந்த ஊரில் ஒரு தனி குடும்பம், தனி ஒரு குலம் அல்லது சமூகம், இந்த உலகம் அப்படிங்கிறத தாண்டி பரலோகத்துக்கும் இதனால் பிரச்சனை. இது ஒரு சைக்கிள். இந்த செயினில் ஒரு இடத்துல அரு விழுந்ததுன்னா மொத்தமும் கீழே விழும் அப்படிங்கிறதையும் சொல்லி அர்ஜுனன் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.